விரும்புகிறேன். அற்புதமான ஒரு குடும்ப நாவல். டைட்டில் கேட்கறப்பவே ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா, இந்த லவ் பாண்டிங் வந்து 2 பேத்துக்கு இடையில இருக்கணும். யார் அதிகமா அன்பு செலுத்துறாங்கங்கிறதுல போட்டி இருக்கணுமே தவிர, அந்த விட்டுக் குடுக்கறதுல அந்த உரிமை இருக்கணுமே தவிர, வேற எந்த வகையிலுமே வேற மாரியான நெகட்டிவ் அ அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அத வந்து அற்புதமா இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நாவல் இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. கேட்கலாமா? பகுதி 1 அத்தியாயம் 1. ஏய் பிரணவ், இந்தாடா ஒரு வாய் மம்மு வாங்கிட்டு போடா. வா. செண்பகம் தன் 1 வயது பேரன் பிரணவிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தாள். என்னங்க, அவன் அப்படியே புடிங்க. தாத்தா ராஜராஜனிடம் சொல்லிக்கொண்டே மூச்சிறைக்க சாப்பாட்டு கிண்ணத்துடன் வராண்டாவுக்கு வந்தாள் செண்பகம். தாத்தாவின் பின்னால் ஒளிய போன பிரணவை பிடித்து இழுத்து கடைசி வாய் சாதம் வாயில் திணிக்கப்பட்டது. டேய் ஜெயேஷ், என்னால முடியலடா. உன் பொண்டாட்டி 7 மாச குழந்தைய விட்டுட்டு போய் சேர்ந்து 3 மாசம் ஆச்சு. புண்ணியவதி. அவ போன பின்னாடி உன் புள்ள பின்னாடி நான் ஓடின்னு இருக்கேன். எனக்கு முடியலடா. என்ன என்னமா பண்ண சொல்ற? பிரணவ் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான். சுனிதா இருந்திருந்தா, ஆமா, நீ நாள் பூரா போனவள நினைச்ச உருகிட்டு இரு. என்ன செய்யட்டும்னா நீயே சொல்லுமா. காரியமா பிரணவ பாத்துக்க வீட்டோட ஆள் ஏற்பாடு பண்ணு. இந்த வார கடைசியில நானும் அப்பாவும் நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம். எல்லாம் அங்க போட்டது போட்டபடி இருக்குடா. என்னவோ செய்யுமா. அக்கம் பக்கத்துல சொல்லி வை. பணத்தை பத்தி கவலைப்படாத. நல்ல ஆயாவா பார்த்து வை. ஏதோ இப்போதுதான் நடந்த மாதிரி இருக்கிறது. 3 மாதங்கள் முன்பு வழக்கம் போல் காலை பிரணவை கிரச்சில் விட்டு சென்ற சுனிதா சாயங்காலம் வழக்கமாக வந்து கூப்பிடும் நேரமாகியும் வராததால் அதன் பராமரிப்பாளர் பயந்து போய் ஜெயேஷுக்கு போன் செய்தாள். கிரச்சிக்கு போய் குழந்தையை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்து வெகு நேரமாகியும் சுனிதாவை காணாமல் மனம் பதைபதைத்தது. அவளுடைய செல்போனும் கட்டாகி இருந்தது. அவனுடைய உயிரே அவள்தானே. தன்னிடம் சொல்லாமல் மூச்சு விட கூட யோசிப்பவள் அவள். அலுவலகம் முடிஞ்சு நேரமாகும்னு தெரிஞ்சிருந்தா தன்னிடம் ஒரு வார்த்தையாவது கூறிவிட்டு போயிருப்பாளே. அழும் பிரணவை சமாதானப்படுத்த தெரியாமல் சுனிதாவை காணோமே, என்னாயிற்றோ என்று செய்வதறியாது நெஞ்சம் தவிக்கையில் குழந்தையின் அழுகை கோபத்தை தூண்ட முதுகில் பட்டென்று ஓங்கி ஒன்று வைத்தான். இன்னும் குழந்தை வீறிட ஆரம்பித்தது. குழந்தை ஐயோ, இப்போ இன்னும் சமாதானப்படுத்துவது கஷ்டம் போல் இருக்கே. சட்டென்று யோசனை வந்து குழந்தையின் சட்டையை தூக்கி பார்த்தான். வயிறு உள்நோக்கி குலைந்து காலியாக இருந்தது. அடடா, குழந்தை பசிக்கு அழுது இருக்கு. சே, சுனிதாவை காணோங்கிறத டென்ஷன்ல குழந்தைய அடிச்சிட்டமே. உடனே ஃப்ரிட்ஜில் இருந்து பால் எடுத்து சூடு பண்ணி டம்ளரில் கொஞ்சமாக கொடுக்க நிமிடத்தில் டம்ளரை காலி பண்ணினான் குழந்தை பிரணவ். மடியில் போட்டு தட்ட நிமிடத்தில் குழந்தை தூங்கியும் போனான். நிசப்தத்தை குலைத்துக் கொண்டு கத்திய தொலைபேசி ஒரே அடியாக இவனுடைய நிம்மதியையும் அல்லவா குலைத்து விட்டது. ஐயோ சுனிதா என அலறி அடித்துக் கொண்டு தூங்கும் குழந்தையை திரும்ப கிரச்சில் விட்டுவிட்டு ஜிஹெச்சுக்கு விரைந்த போது சுனிதாவுக்கு ஆக்சிடென்ட் என்று சொல்லி ஒரு மூட்டையை அல்லவா காண்பித்தார்கள். உயிரும் உணர்வுமாக காலையில் போனவளை எலும்பும் சதையுமாக பொறுக்கி போகச் சொன்னார்கள். அந்த ஆக்சிடென்ட் ஒரு வார்த்தையில் அவன் வாழ்க்கையை அஸ்தமித்து விட்டது. யாரிடமும் போகாமல் அழும் பிரணவை தூக்கிக் கொண்டு சிதைக்கு தீ வைத்த போது அந்த தெரு, அவன் கிராமம், அவன் உறவினர்கள் என மொத்த ஜனமும் அவனுக்காக அழுதது. அவன் யாருக்காக அழுவான்? அல்பாயுசில் போய்விட்டாலே. இனி சுனிதா இல்லாமல் என்ன பண்ண போகிறோம்? இந்த குழந்தை பாவம் என்ன பாவம் பண்ணியது? எழுந்து வா, எழுந்து வா சுனிதா, எழுந்திரு. அடையாளம் தெரியாமல் லாரிக்கடியில் நசுங்கி இருந்தாள் சுனிதா. சாரி மிஸ்டர் ஜெயேஷ், இது உங்க மனைவி இல்ல. அவங்க இங்க இருக்காங்க பாருங்க. வேற ஒரு அனாதை பணத்தை உங்க மனைவின்னு சாரி என்று யாராவது சொல்லி சினிமாவில் வருவது போல சுனிதாவை நேரில் கொண்டு வர மாட்டார்களா? மாட்டார்கள். என் சுனிதா தான் இது. காலையில் கட்டியிருந்த அதே புடவை, வெள்ளை நிறத்தில் சிவப்பு பூக்கள் தெளித்தது.
இப்போது அது நிறைய இரத்த பூக்கள். நினைவுகளிலிருந்து மீண்ட ஜெயேஷுக்கு அழுகை நெஞ்சை அடைத்தது. ஆண் பிள்ளை அழலாமா? அழலாம். சுனிதாவுக்காக வாழ்க்கை பூராவும் அழப்போகிறான். ஆண் பிள்ளையாகவா அவனை பார்த்தாள் அவள்? தன் குழந்தை மாதிரி அல்லவா அன்பு செலுத்தினாள். அத்தியாயம் 2. நிக்கிலா அலுவலகம் முடிந்து திரும்பும் போது தன் தெருவுக்குள் நுழையும் போதே வீடு எவ்வளவு டென்ஷனாக பரபரப்பாக இருக்கும் என கற்பனை செய்து பார்த்தாள். இருக்காத பின்னே, இந்நேரம் மாப்பிள்ளை வீட்டார் இவள் வருவாளா வருவாள் என எதிர்பார்த்து பின் புறப்பட்டு சென்றிருப்பார்கள். பின்னே அப்பாவிற்குத்தான் தன்னை மடக்க தெரியுமா? அம்மா முதுகுத்தண்டில் அடிபட்டு படுத்த படுக்கையான இந்த 5 வருடங்களில் அவள் பலமுறை கூறிவிட்டாள், எனக்கு திருமணமே வேண்டாம்பா, அம்மாவை கடைசி வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாவே போதும், அகிலாவுக்கும் சுனிதாவுக்கும் கல்யாணம் செய்யுங்க என்று கூறிவிட்டாள். ஆனால் அப்பா கேட்டால்தானே. எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்துவிட்டு கடைசியில் இன்று மதியம் 3 மணிக்கு ஆபீஸுக்கு போன் பண்ணி, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, 4 மணிக்கு பர்மிஷன் சொல்லிட்டு வந்துரு என்று போன் பண்ணி சொல்லிவிட்டார். வந்து விடுவாளா? சரி என்று கல்யாணம் செய்து கொண்டு விடுவாளா என்ன? வேண்டுமென்றே பர்மிஷன் சொல்லிவிட்டு கிளம்பி கோயிலுக்கு போய்விட்டு நிதானமாக வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறாள். வந்தவர்கள் நன்றாக ஏமாந்து போய் திரும்பட்டும். அப்போதுதான் கல்யாணம் வேண்டாம் என்று தான் கரடியாக கத்துவதை சட்டை செய்யாமல் அப்பா இது மாதிரியான அசட்டு காரியங்கள் செய்ய மாட்டார். வீடு வந்துவிட்டு இருந்தது. அப்பா ருத்ரமூர்த்தியாக நரசிம்ம அவதாரம் எடுத்து இருப்பார் என்று பார்த்தால், ஏது வீடு இவ்வளவு அமைதியாக இருக்கிறது? அம்மா, அப்பா எங்க? ஆமா, போறவர் என்கிட்ட சொல்லிட்டா போறாரு என்று அலட்டிக்கொண்டாள் அம்மா. தன்னை விட 2 வயதே சின்னவளான அகிலாவையும் +2 படிக்கும் கடைக்குட்டி தங்கை சுனிதாவையும் கூட காணவில்லை. வேறென்ன, அவர்கள் இன்று இருக்க வேண்டாம் என்று அம்மா சினிமாவுக்கு அனுப்பியிருப்பாள். அம்மாவை தாண்டி உள்ளே போய்விட்டால் நிக்கிலா. மௌனமாக போய் கைப்பையை மாட்டிவிட்டு முகம் கை கால் கழுவிக்கொண்டு வந்து ஊஞ்சலில் அமர்ந்தாள் நிக்கிலா. அம்மாவை ஏதும் கேட்க வேண்டியதே இல்லை. பாதி சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்திருந்த பலகார தட்டுகள் இறைந்திருந்தன. அம்மாவால் எப்படியும் ரொம்ப நேரம் புலம்பாமல் இருக்க முடியாது. அப்பாவுக்கு உன் மேல ரொம்பவே கோபம். விடுவிடுன்னு சட்டைய மாட்டிக்கிட்டு 1 மணி நேரம் முன்னாடி கிளம்பி போனவர் தான் இன்னும் வரல என்றாள் அம்மா. ஆமா, அவர் செஞ்ச காரியத்துக்கு நான் தான் அவர் மேல கோபப்படணும்னு உங்களை கல்யாணம் செய்ய சொல்லி சொன்னேனா? ஆமா, அவர் செஞ்ச காரியத்துக்கு நான் தான் அவர் மேல கோபப்படணும். நான் உங்களை கல்யாணம் செய்ய சொல்லி சொன்னி கேட்டேனாம்மா? அதெல்லாம் பெத்தவங்களா பண்றதுடி. உன்னை கேட்பாங்களா? உனக்கு அப்புறம் அகிலாவுக்கு வயசாகல? மௌனமாக எழுந்து போய் அம்மா சுமித்ராவின் கையை பிடித்து ஆறுதலாக நெஞ்சில் வைத்துக் கொண்டாள் நிகிலா. தலையை ஆதரவாக தடவி கொடுத்தாள். நிமிடத்தில் அம்மாவின் கோபமெல்லாம் போயிற்று. எனக்கு மட்டும் அதெல்லாம் ஆசை இல்லையாமா? என்ன பண்றது? உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்கிற போது நீ கால் வழுக்கி விழுந்து முதுகுத்தண்டில் அடிபட்டு படுத்த படுக்கையாகி. மீதத்தை நிகிலா சொல்லவில்லை. அம்மாவை வருத்தப்பட வைக்க அந்த வார்த்தைகளே போதும். அம்மாவிற்கு வைத்திய செலவிற்கும் ஆபரேஷன் செய்யவும் பணம் தேவையாக இருந்தது. அப்போதுதான் நடக்க முடியாவிட்டாலும் உயிர் பிழைத்திருக்கும் சாத்தியமாவது உள்ளது என்று டாக்டர்கள் கூறியதன் பேரில் இவள் கல்யாண செலவுக்கு வைத்திருந்த பணம், நகைகள் விற்ற பணம் எல்லாமாக கொட்டி அம்மாவுக்கு ஆபரேஷன் நடந்தது. இன்று கூட தன் கல்யாணம் நின்று போனதே, பணம் போனதே என்றெல்லாம் வருத்தம் இல்லை நிக்கிலாவுக்கு. அம்மாவை இந்த மட்டும் பார்க்க முடிந்ததே என்ற சந்தோஷம்தான். பெருமூச்சுடன் தொடர்ந்தாள் நிகிலா. அம்மா, அன்னையிலிருந்து உனக்கு எல்லாமே நான் தானே. கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு என்னை அனுப்பிட்டா உனக்கு யாரம்மா கூட இருக்காங்க? என்ன நீயும் அப்பாவும் புரிஞ்சுக்கோங்களேன். அகிலாவோ படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கா. அப்பாவுக்கும் ரிட்டையர் ஆனப்புறம் நிரந்தர வருமானம் ஒண்ணு இல்ல. அவரு கொண்டு வர்ற 5000 உன்னோட மருந்து செலவு கூட பத்தாதேமா. நானும் போயிட்டா பொருளாதார ரீதியாவும் கஷ்டமா நமக்கு.
அதனாலதான் சொல்றேன், அகிலாவுக்கும் கனிகாவுக்கும் நான் முன்னாடி நின்னு நடத்துறேன் கல்யாணங்களை. நான் உங்களுடைய இருந்து விடுறேம்மா. அம்மாவின் கண்களில் கண்ணீர் துளிகள். துடைத்து விட்டாள் நிகிலா. கடவுளே, இவ்வளவு செலவு செய்து குழந்தையின் கல்யாணத்துக்கு வைத்திருந்த பணத்தால் ஆபரேஷன் செய்து பிழைத்த பின்னாலும் படுத்த படுக்கையாக காலம் தள்ள வேண்டுமா? என்னை அன்றே அழைத்துக் கொண்டிருக்க கூடாதா? மனம் உருக அம்மா கண்கள் பனித்தன. அப்பா சிறிது நேரத்தில் விடுவிடுவென்று வந்து திண்ணையில் சிறிது நேரம் கோபமாய் உட்கார்ந்திருந்தார். சற்றைக்கெல்லாம் போன் வந்தது அவருக்கு. பேசும் தொனியிலேயே புரிந்தது, அந்த புறம் தரகர் போலும். இவளை ஜாடையாக பார்த்துவிட்டு உரத்த குரலில் இறைந்தார் அப்பா. அதெல்லாம் அவளை தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. நீ சின்ன அகிலாவுக்கு ஏதாவது இருந்தா சொல்லு. என்னது, சின்னவளுக்கு தானே? அப்ப சரி. இதுதானே நிகிலா எதிர்பார்த்தால். அத்தியாயம் 3. மணி 7:15. நேரம் ஆக ஆக ஜெயேஷுக்கு இருப்பு கொள்ளவில்லை. 7 மணிக்கே வரும் ஆயா இன்னமும் வரவில்லையே. ஒருவேளை வராமலே லீவு போட்டு விட்டாளா என்ன? அப்ப என்ன செய்வது? குழந்தை பிரணவிற்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டுமே. இன்று அலுவலகத்துக்கும் லீவு போட முடியாது. மாதத்தின் முதல் வாரம் என்பதால் வேலை நிறைய உள்ளதே. ஆயாவின் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் போன் இருப்பதாக கூறியிருந்தாள் ஆயா. அந்த போன் நம்பரையாவது வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருந்தான். ஆனால் எப்படியோ அவனுக்கு மறந்துவிட்டது. ஒருபுறம் தனக்கு தெரிந்தவரை சமையலை செய்துவிட்டு குழந்தையை குளிப்பாட்டி விடுவதில் கவனம் இருந்தாலும், மற்றொரு புறம் பிரணவை என்ன செய்ய என்ற கேள்வி மூளையை ஆக்கிரமித்திருந்தது. சரி, இன்று லீவு போட்டுவிட்டு அவனை பார்த்து கொள்ள வேண்டியதுதான் என்ற முடிவுக்கு வந்தபோது பெல் அலறியது. வந்தவள் ஆயாவின் மருமகள். அத்தைக்கு இன்னைக்கு மேலுக்கு முடியல, உங்க குழந்தைய நான் பாத்துக்கிறேன், அத்தை நாளைக்கு வந்துருவாங்க என்றவளிடம் பிரணவிற்கு கொடுக்க வேண்டியவைகள் எல்லாம், உணவு விவரங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பும் போது மணி 9. 8 மணிக்கெல்லாம் கிளம்பியிருக்க வேண்டியவன் இனிமேல் போய் என்ன செய்வது? 10 மணி ஆபீஸுக்கு 11 மணிக்கு போக முடியுமா? வண்டியை நேராக பூங்காவிற்கு விட்டான். கல்யாணமான புதிதில் அவனும் சுனிதாவும் 2 வாரங்களுக்கு ஒரு முறையாவது அந்த பார்க்குக்கு வந்து சிறிது நேரம் அங்கே குழந்தைகள் விளையாடுவதை பார்த்துவிட்டு போவார்கள். என்னங்க? என்ன சுமி? அந்த பச்சை கலர் ஃப்ராக் போட்ட குழந்தைய பாருங்க, பச்சைக்கிளி மாதிரி அழகில்ல? ஆமா, குழந்தை அங்க இருக்கு பாருங்க. என்ன பார்த்துக்கிட்டே என்ன ஆமா? நானும் பச்சை கிளிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கணம் குழம்பி பின் திகைத்து போய் மெல்ல தன் பச்சை புடவை கண்ணில் பட வெட்க சிரிப்புடன் நிமிர்வாளே. நிமிர்ந்தான் ஜெயேஷ். கண்களில் ஈரம். பிரணவ் மீது உயிரையே வைத்திருந்தாயே சுனிதா, என்னையும் பிரணவையும் விட்டு போக உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? என்னங்க, இப்படியே நம்ம காலம் பூரா இருக்கலாமா? இப்படியே இருக்க முடியாது சுனிதா, இருட்டனதும் எழுந்து வீட்டுக்கு போகணும் என்று பதில் கூறினான். தன் மடி மீது தலை வைத்து படுத்திருந்த ஜெயேஷின் தலையை கோதியவாறு அவன் சொன்ன பதிலை கேட்ட சுனிதா பொய் கோபத்துடன் பட்டென அவனுடைய தலையை தட்டி விடுவாள். இப்படி என்ன? இப்படியே வா. இப்படியே அன்பா காதலான்னு அர்த்தம் அதுக்கு. அது புரியல உங்களுக்கு? நான் இருப்பேன் சுனிதா, ஆனா நீ? ஏன், எனக்கு என்ன, நானும் அப்படியே இருப்பேன். அதெல்லாம் சும்மா. ஒரு பையனோ பொண்ணோ பிறக்கட்டும், அப்புறம் பாரு, என்ன நீ கண்டுக்கவே மாட்ட அப்படின்னு யார் சொன்னா? என்னுடைய முதல் குழந்தைய நீங்க தாங்க, அப்புறம்தான் அது யாரா இருந்தாலும். இனிக்க இனிக்க பேசியவள் துடிக்க துடிக்க போய்விட்டாளே. அத்தியாயம் 4. அம்மா அகிலா, இந்த பையனோட போட்டாவை பாரு. பரத் பேரு. ஒரே அக்கா இருக்காங்க. சாப்ட்வேர் கம்பெனில உத்தியோகம். மாசமானா சொலையா 20,000 சம்பளம். என்ன சொல்ற? இரண்டாவது பெண்ணின் கையில் போட்டோவை கொடுத்து விட்டு நாற்காலியில் சாய்ந்தார் கோடீஸ்வரன். பெயர்தான் கோடீஸ்வரனை தவிர வரவுக்கும் செலவுக்கும் இழுத்து பிடித்தல்லவா சமன் செய்ய வேண்டியிருக்கிறது. நிக்கிலா தங்கையின் கையில் இருந்த போட்டோவை வாங்கி பார்த்தாள். ஏய், மாப்பிள்ள பையன் ரொம்ப ஜம்முன்னு இருக்காண்டி. நல்ல வேலை, நல்ல குடும்பம். அப்புறம் என்ன, சரின்னு சொல்லு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு கல்யாண ஆசையெல்லாம் துளி கூட கிடையாது. வீடு,
ஆபீஸ், அம்மா, இதுதான் எனக்கு இனிமே எல்லாமே. நீ சரின்னு சொல்லுடி. ஏற்கனவே அரை மனதுடன் யோசனையில் இருந்த அகிலாவை நிகிலாவின் வார்த்தைகள் சரி என்று தலையாட்ட வைத்தன. இங்க பாரு, நீ சம்மதிச்சாதான் அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்ல போறேன். நீயும் அப்புறம் என் மூஞ்சில கரிய பூசிராத. ஆமா, சொல்லிட்டேன். கோபத்துடன் சொன்னார் கோடீஸ்வரன். குத்தி காட்டுகிறாரா அப்பா? தனக்குள் சிரித்துக் கொண்டாள் நிகிலா. அம்மா அதற்குள் அவசரமாய், அம்மா காளிகாம்பா, இந்த இடம் தகஞ்சா உனக்கு பாவாடை வாங்கி சாத்துறேம்மா. அம்மன் போட்டோவை பார்த்து கைகூப்பி வேண்டிக் கொள்ள தொடங்கி இருந்தாள். அம்மா, இப்பதான் அகிலா சரின்னே சொல்லி இருக்கா. இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள அம்மனுக்கு அட்வான்ஸ் புக்கிங்கா? சின்னவள் கனிகா கிண்டல் அடிக்க அந்த வீடே சந்தோஷத்தை எதிரொலித்தது. வெகு நாளைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அன்று சொன்ன நேரத்திற்கு வந்து இறங்கினர் மாப்பிள்ளை வீட்டார். மாப்பிள்ளை பையன், அம்மா, அப்பா, அவருடைய அக்கா, 4 வந்தனர். அகிலாவை பார்த்த உடனேயே மாப்பிள்ளை பையன் சொக்கி போயிருப்பது அவன் முகத்திலேயே வழிந்தது. நிகிலாவுக்கும் மனசெல்லாம் வீட்டிலேயே இருந்தது. பர்சனல் லோன் போட்டு எப்படியாவது இந்த இடத்தை முடித்து விட வேண்டும். அதன் பின் கனிகா கல்யாணத்துக்கு சில வருடங்களாவது ஆகும். அதற்குள் அவள் திருமணத்திற்கு சிறிது சிறிதாக சேர்த்து விடலாம். சம்பிரதாய பெண் பார்க்கும் படலம் முடிந்ததும் பையனின் அப்பா ஆரம்பித்தார். என்னோட அம்மா வீட்டுல இருக்காங்க. 85 வயசாறது. மூத்தவங்க அவங்கள கலக்காம நாங்க எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. அவங்க கிட்ட பேசிட்டு நாங்களே போன் பண்றோமே, என்ன சொல்றீங்க? பேஷா, பெரியவா சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சொல்லு. நீங்க உங்க அம்மாவோட அபிப்பிராயம் கேட்டுக்கிட்டு முடிவெடுங்கோ. 2 நாட்கள் கழிந்திருக்கும். காலை நேர பரபரப்பில் அவரவர் இருந்தபோது அமைதியை கிழித்துக் கொண்டு குரல் கொடுத்தது அந்த வீட்டின் தொலைபேசி. அதை கையில் எடுத்து சமாதானப்படுத்தி செவி மடுத்த கோடீஸ்வரனின் முகம் மெல்ல மெல்ல வெளிரி போனது. வந்த செய்தி பேரடியாக அல்லவா இருந்தது. அத்தியாயம் 5. குழந்தையின் பிஞ்சு கரங்களிலே மெழுகுவர்த்தி கொடுத்து விளக்கேற்றச் செய்து பின் சுனிதாவின் படத்திற்கு மாலை போட்ட பின்னால் ஜெயேஷ் நினைத்து கொண்டான். சுனி, நீ என்னை விட்டு போய் 1 வருடமா ஆகிவிட்டது. என்னை பிரிந்து ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் என்றாயே. ஆனால் நான் உன்னை பிரிந்து 1 வருடமாக உயிருடன் இருந்திருக்கிறேன். பாவி பாவி நான். அரற்றியது அவனுடைய நெஞ்சம். மகனின் மனநிலை புரிந்து ராஜாதி ராஜனும் செண்பகமும் மௌனமாக இருந்தனர். கண்களை மூடி ஜெயேஷ் சுனிதா படத்தின் முன் நின்றிருக்க சட்டென எட்டி அம்மா அம்மா என்று படத்தை தொடப்போன பிரணவ் மெழுகுவர்த்தியில் கை வைத்துவிட்டு ஐயோ அம்மா என்று வீறிட்டான். தாத்தாவும் பாட்டியும் தூக்கி வைத்துக் கொண்டு சமாதானப்படுத்தியும் கூட சமாதானமாகாத குழந்தை ஜெயேஷ் தூக்கி தோளில் போட்டு சமாதானப்படுத்தவும் தான் அழுகையை கொஞ்சம் மட்டுப்படுத்தியது. நெருப்பு பட்டு குழந்தையின் ஆள்காட்டி விரல் கன்றி போனது. மருந்து போட்டு குழந்தையை தோளில் சாய்த்து கொண்டான் ஜெயேஷ். மருந்தை வாயில் வைக்க போன பிரணவை கையை தட்டிவிட்டு வெளியே எடுத்து கொண்டு வந்த போது எதிரே கமலக்கண்ணன் அவனுடைய நண்பன் வந்து கொண்டிருந்தான். வாடா கண்ணா. வரவேற்று விட்டு ஜெயேஷ் உள்ளே வர கமலக்கண்ணன் கையில் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை பார்த்துவிட்டு குழந்தை பிரணவ் அவனிடம் தாவியது. கமலக்கண்ணன் குழந்தையை வாங்கிக் கொள்ள உள்ளே சென்றான் ஜெயேஷ். என்னம்மா இது? என்ன பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போறான். செண்பகத்திடம் அவன் புகார் செய்ய செண்பகம் சுனிதா போட்டோவை நோக்கி கைகாட்டினாள். சுனிதா போய் இன்னையோட 1 வருஷம் ஆச்சு கண்ணா. திதி கொடுத்துட்டு வந்து குழந்தை கையால விளக்கேத்தினா. அப்பதான் குழந்தை தெரியாம விளக்குல கை வச்சிருச்சு என்றாள் செண்பகம். என்னம்மா, குழந்தை விளக்குல கை வைக்கிற வரைக்கும் ஜெயேஷ் பார்த்துண்டா இருந்தா? அதை ஏன் கேக்குற? அவன் பொண்டாட்டி நினப்பு வந்துட்டா கண் முன்னாடி நடக்கிறது கூட அவன் மூளையில உரைக்கிறது இல்ல. பைத்திய மாதிரி நடந்துக்கிறான் என்று புகார் செய்தாள் செண்பகம். ஜெயேஷின் அப்பா இடையே புகுந்தார். அன்னைக்கு அப்படிதான் கண்ணா. குழந்தைய குளிப்பாட்ட வெந்நீரை பக்கெட்ல விட்டுருக்கான். அந்த நேரம் பார்த்து சுனிதா குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சான். அவளையே நினைச்சுண்டு சுடுதண்ணிய அப்படியே குழந்தை மேல விட போயிருக்கான். நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து ஆயா வந்திருக்கா. குழந்தை தப்புனா. ஆயா காஃபி கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனாள் கண்ணனுக்கு.
ஜெயேஷை இப்படியே விட்டா ஆபத்துமா? நீங்க இன்னொரு கல்யாணம் பத்தி பேசி பாத்தீங்களா? எங்கப்பா பேசுறது? இறந்து போன பொண்டாட்டி மேல இவ்வளவு உசுரா இருக்கான். அத தெரிஞ்சு எப்படிப்பா நாங்க நீங்க சொல்றது சரிதாமா. ஆனா ஜெயேஷ அவனுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லலையே. இந்த குழந்தைய பாருங்க. இவன் பாட்டுக்கு சுனிதா நினப்புல குழந்தைய கவனிக்காம விட்டான்னா என்ன பண்றது? குழந்தைக்கு அம்மா வேண்டாமா? அதுக்காகவாவது அவனை சம்மதிக்க வைக்கணும். அதெல்லாம் இவங்கிட்ட ஒண்ணும் நடக்காதுப்பா. ஏதோ பொண்டாட்டி பேர்ல ஆசையா தான் இருப்பாங்க. ஆனா இவன மாதிரியா? அந்த வெக்கக்கேட்டு நீயே வந்து பாரு. சுனிதாவின் படம் வைத்திருந்த கப்போர்டை முழுவதுமாக திறந்தாள் செண்பகம். அங்கே சுனிதாவின் செருப்பு, அவள் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்த கைப்பை, 2 ஹேர் கிளிப், கொஞ்சம் அழுக்கான 4ஆக மடிக்கப்பட்ட கைக்குட்டை, அவளுடைய புடவைகள் பெரிய பெரிய மகான்களின் காட்சி பொருள் போல வைக்கப்பட்டிருந்தன அங்கே. அட பாவி, உண்மையிலேயே அல்பாயுசுல போன சுனிதா மீது பொறாமையே கூட வந்தது கண்ணனுக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். ஒரு வீடியோ கவரேஜ் இருக்கு. இவனை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு தான் வந்தேன். கிளம்பிய கமலக்கண்ணன் ஒரு வீடியோகிராஃபர். சொந்தமாக ஸ்டுடியோ வைத்திருக்கிறான். ஏதோ நினைத்து கொண்டவன் ஜெயேஷின் அறைக்குள் நுழைந்தான். டேய், பிரணவ பாருடா, கையில எப்படி காயம்பட்டிருக்கு பாரு. டேய், உனக்காக இல்லாட்டியும் குழந்தைக்காகவாவது என்று கண்ணன் ஆரம்பிக்க உடனே குறுக்கிட்டான் ஜெயேஷ். என்ன சுனிதாவோடு இருக்க விடுறியா? இப்ப நீ கிளம்புடா. அத்தியாயம் 6. பேர் இடி ஒன்று ரிசீவர் வழியே இறங்கியது கோடீஸ்வரன் தலைமேல். எதிர்முனையில் அகிலாவை பெண் பார்த்து விட்டு போன மாப்பிள்ளையின் தந்தை பேசிக் கொண்டிருந்தார். நீங்க இத சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா சொசைட்டில யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லைன்னு எங்களால இருக்க முடியாது பாருங்க. எங்க அம்மாவும் இததான் சொல்றாங்க. நாளைக்கு மூத்த பொண்ணு கல்யாணத்து இருக்கிறச்சே இவளுக்கு பண்றாங்களே, மூத்தவளுக்கு என்ன கல்யாணம் ஆகல, என்ன குறை அப்படின்னு கல்யாண மண்டபத்திலேயே பேசுறவா ஒவ்வொருத்தரோட வாயையும் நாம அடைக்க முடியுமா சொல்லுங்க? அதனால அதனால நீங்க என்ன சொல்றீங்க? இழுத்தார் கோடீஸ்வரன். அவர் குரல் அவருக்கே கேட்காதவாறு நடுங்கியது. அதனால என்ன பயப்படுறீங்க? உங்க 2வது பொண்ண எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஒண்ணும் மாற்றமே இல்ல. நீங்க உங்க முதல் பொண்ணுக்கும் வரன் பாருங்க. 2 கல்யாணத்தையும் ஒன்னா நடத்திடலாம். உங்க மனைவியை பார்த்துக்க தான் நீங்க இருக்கீங்கல்ல. என்னவென்று சொல்வார் பெண்ணை பெற்றவர்? சரி, பார்க்கிறேன் என்று கூறி போனை வைத்தார். அவரும் ஆரம்பத்தில் இருந்து அதைத்தானே சொல்லிக் கொண்டிருந்தார் நிகிலாவிடம். போனில் யாரென்று எட்டி பார்த்த நிகிலா விஷயம் கேள்விப்பட்டு கோபத்தில் முகம் சிவந்தாள். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? அவங்களுக்கு அகிலாவை பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கச்சே என்னுடைய கல்யாணம் முடிஞ்சாதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி அவங்க எப்படி பேசலாம்? அவங்க பேர்லயும் தப்பில்ல. பையனோட பாட்டி இத சொல்லி இருக்காங்க. உனக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்திருந்தா அவன் கல்யாணம்னு வர்றபோது நம்மளும் இப்படிதானே யோசிச்சிருப்போம். அதோட நீ இன்னைக்கு கல்யாணமே வேண்டாங்கிற. நாளைக்கு அகிலாவையும் மாப்பிள்ளையும் பாக்குறச்சே உன் மனசுல உனக்கே தெரியாம கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். பெரியவங்க சொன்னா இந்த காலத்துல யாரு கேக்குறீங்க? அதான் அந்த காலத்துல பெண்களை மதிக்கல, அடிமையா வச்சிருந்தாங்கன்னு எல்லாம் சொல்றோம். பெண்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சதுனாலதான் கல்யாண வயசுல தங்க இருக்கிறச்சே அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ண மாட்டோம். போமா, நீ அந்த காலத்திலேயே இருக்க. அவளை முடிக்க விடாமல் அகிலா கண்ணீருடன் இடையே புகுந்தாள். எனக்கு எனக்கு இப்படிதான் ஆகும்னு தெரியும். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இந்த வீட்டுல அந்த யோகம் யாருக்குமே இல்ல. நாங்க 3 பேரும் இப்படி இருந்துறோம். எப்படியும் இந்த வரன் தகையாது என்று தோன்றியது. அவளுக்கு அதற்கு காரணம் நிகிலாதான் என்ற கோபத்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் புலம்ப ஆரம்பித்தாள் அகிலா. கோடீஸ்வரன் சொன்னார், நிகிலா, இத பாருமா, நாளைக்கு பொண்ணோட சம்பாத்தியத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கான் அப்படின்னு 4 பேர் தப்பா பேசணுமா என்ன? இப்போ உன்னோட கவலை என்ன? பணம் தானே. நான் மூட்டை தூக்கியாவது உங்க அம்மாவை காப்பாத்துறேன். என் வருமானம் எங்க 2 பேருக்குமே போதும். அப்படியும் உனக்கு எங்களுக்கு உதவும்னு தோணுச்சுன்னா உனக்கு பாக்குற பையன்கிட்ட பேசிப்பாரு. உன்னுடைய எதிர்பார்ப்ப சொல்லு. அதை விட்டுட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா இப்படி? சரிப்பா, உங்க இஷ்டம் போல செய்யுங்க. தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள் நிகிலா. கைகள் அனிச்சையாய்
டைரியை எடுத்து அதில் எழுத துவங்கின. நல்லது இதுதான் என நயமாய் திணிப்பதும் கூட பெண் அடிமையின் ஒரு பரிமாணம் அல்லவா? எனக்கு நல்லது இதுதான் என தீர்மானிக்கும் தனி சுதந்திரம் தருவதென்று நமக்கு. கவிதையினை எழுதி நிலா என்று அதன் அடியில் எழுதி கைப்பையில் வைத்தவாறு அலுவலகம் கிளம்ப பரபரப்பானாள் நிகிலா. அத்தியாயம் 7. கமலக்கண்ணனை மூஞ்சியில் அடித்த மாதிரி அன்று விரட்டி விட்டு சுனிதா நினைவிலேயே இருந்த ஜெயேஷுக்கு மெல்ல மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியதும் அன்று தான் நடந்து கொண்டது தவறு என்று உரைத்தது. மனைவியை இழந்து அதுவும் கை குழந்தையுடன் கஷ்டப்படும் இளம் கணவனுக்கு இது போன்ற அறிவுரைகள் சொல்லப்படுவது வழக்கம்தானே. ஆனாலும் பிரணவிற்காக கல்யாணம் செய்து கொள் என்று ஆளுக்கால் சொல்கிறார்களே. சுனிதா போல் இன்னொருத்தி அவ்வளவு நன்றாய் பிரணவை பார்த்து கொள்ள முடியுமா? எது எப்படியோ தன் செய்கையின் தவறு உணர்ந்து கமலக்கண்ணனை போனில் கூப்பிட்டு அது எல்லாம் மனசுல வச்சுக்காதரான்னு சமாதானப்படுத்தினான். மேலும் சில நாட்கள் வழக்கமான ரீதியிலேயே செல்ல அன்று மதியம் முதலே ஜெயேஷுக்கு தலைவலி மண்டையை பிளக்க அலுவலகத்தில் சீக்கிரம் செல்வதாக கூறிவிட்டு வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டு படுக்கலாம் என்று முடிவெடுத்தான். வீட்டு வாசலிலேயே ஆயா பரபரப்புடன் கையை பிசைந்து கொண்டிருந்தது அவனுடைய கண்ணில் பட்டது. ஐயோ, என்னாச்சு? பிரணவிற்கு ஏதாவது? நாம் தான் என் செல் நம்பரை எழுதி ஆயாவிடம் கொடுத்து எதுவென்றாலும் தொடர்பு கொள்ள சொல்லி இருந்தோமே. பின் ஏன் கையை பிசைந்து கொண்டு வாசலில் நிற்கிறாள் ஆயா? அத்தனை கேள்விகளுக்கு நிமிடத்தில் விடை கிடைத்தது. குழந்தை பிரணவ் தலை தொங்கி போய் மயங்கி சரிந்திருந்தான். பரபரப்பாய் மூக்கில் கை வைத்து பார்த்தான் ஜெயேஷ். மூச்சு சீராய் வந்து கொண்டிருந்தது. சீரலாய் கோபத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். என்னாச்சு பிரணவுக்கு? அப்பான்னு ஓடி வருவானே, ஏன் இப்படி மயங்கி கிடக்கிறான் என்று ஆயாவிடம் ஆத்திரமாக கேட்டான். இல்லைங்கய்யா, நான் உள்ள வேலையா இருந்தேனா, தம்பி விளையாடிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து பார்த்தா மயங்கி கிடக்குது. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீங்க கொடுத்த போன் நம்பரு எங்க வச்சேன்னு மறந்து போச்சுங்க ஐயா. அதான். என்னவாயிற்று என் குழந்தைக்கு? டாக்டரிடம் கூட்டி போக முடிவு செய்து குழந்தையை தூக்கி தோளில் போடும்போது வாசலில் நிழலாடியது. ஒரு சின்ன பையன் தயங்கி நின்று கொண்டிருந்தான். அவனை சட்டை செய்யாது வேலைக்கார ஆயாவை ஆயா என்று கூப்பிட அவள் அவனை போ அப்புறம் வா என்று சைகையால் விரட்டி கொண்டிருந்தாள். அந்த சின்ன பையனோ அதையும் புரிந்து கொள்ளாமல், ஆயா, நீ இப்ப காய் வாங்கச்ச 50 ரூபா கம்மியா கொடுத்துட்டியான். முதலாளி சொன்னாரு, இந்தா புடி, கொடுத்து விட்டு வர சொன்னாரு. சீக்கிரம் போகலன்னா கத்த ஆரம்பிப்பாரு. அவள் கையில் பணத்தை திணித்து விட்டு ஓடிவிட்டான். அந்த பையன் என்ன சொல்றான்? நீங்க இப்ப காய் வாங்க போனீங்களா என்று குழப்பத்துடன் ஜெயேஷ் கேட்க, இல்லைங்கய்யா, அது என்று இழுத்தவள் பின் இனிமேல் மறைக்க ஒன்றுமில்லை என்று நினைத்தாளோ என்னவோ தயங்கி தயங்கி, ஆமாங்கய்யா, தம்பி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சா, நீங்க வந்ததும் நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள இருட்டிடுது. எங்க வீட்டுக்கு காய் வாங்க முடியல, அதான் தம்பி எழுந்திருக்கிறதுக்குள்ள வந்துடலாம்னு வீட்டை பூட்டிட்டு காய் வாங்கிட்டு உடனே வந்துடலாம்னு போனேனா என்றவள் அவசரமாக சொன்னாள். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காதுங்கய்யா, உடனே வந்துட்டேன். அதுக்குள்ள தம்பி எழுந்து அழுதுட்டு இருந்துச்சு. என்ன சமாதானப்படுத்தியும் அது அடங்கல. அதான் ரொம்ப அலற போது நீங்க கொடுப்பீங்களே அந்த மருந்து, அதை எடுத்து ஒரு 2 மூடி கொடுத்த. குழந்தை மயங்கிடுச்சுங்க ஐயா, என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல என்று புலம்பினாள். மருந்தை வாங்கி பார்த்தான். பெனர்கான் தூக்க மருந்து. அவசரமாய் ஆயாவை போக சொல்லிவிட்டு பூட்டை பூட்டிக் கொண்டு குழந்தை மருத்துவரிடம் ஓடினான் ஜெயேஷ். அவரிடம் விஷயத்தை சொல்ல, என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க என்றவாறே கிட்டத்தட்ட நர்ஸ் குழந்தையை பிடுங்கி கொண்டு போக, கூடவே டாக்டரும் உள்ளே போக கதவு சாத்தப்பட்டது. ச்சே, என்ன முட்டாள்தனம் ஆயா இந்த செய்தது. குழந்தை அழுதது என்று தூக்க மருந்து கொடுத்திருக்கிறாள். அந்த மருந்து சுனிதா இறந்த கையோடு குழந்தை அம்மா அம்மா என்று ரொம்ப அழ அதை சமாளிக்க முடியாமல் டாக்டரிடம் தூக்கி கொண்டு போன போது அவர் கொடுத்தது அது. குழந்தை அம்மா ஏக்கத்தில் சமாளிக்க முடியாமல் அழும்போது அதை தூங்க பண்ண அதிகபட்சம் அரை மூடி மருந்துதான் கொடுக்க வேண்டும். ரொம்ப கொடுத்தால் உயிருக்கே ஆபத்து என்று எச்சரித்து கொடுக்கப்பட்ட மருந்து அது. அந்த அரை மூடி கொடுத்தாலே தூங்க ஆரம்பிப்பவன் மறுநாள் தான் எழுந்திருப்பான். அப்படி இருக்க
அதை 2 மூடிகள் கொடுத்திருக்கிறாள் ஆயா. அவளை சொல்லி என்ன பயன்? கூலிக்கு வேலை செய்பவள் அவள். பல குழந்தை காப்பகங்களில் கூட அழும் குழந்தையை சமாளிக்க இப்படி தூக்க மருந்து கொடுத்து கொடுத்து தூங்க வைப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறான். எது எப்படியோ குழந்தை பிழைக்க வேண்டும். எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தது ஜெயேஷின் மனம். இறுதியாக பயப்பட ஒன்றுமில்லை, ஒரு 2 மணி நேரத்தில் குழந்தை கண் விழித்து விடுவான் என்று கூறி இவனை பார்க்க உள்ளே அனுமதித்தார் டாக்டர். ஆயாவை தொடர்ந்து வேலையில் வைத்திருப்பது பற்றி மனதில் ஒரு பயம் எழுந்தது அவனுக்கு. சுனிதா போன பின் குழந்தைக்காகவே வாழ்கிறான் அவன். குழந்தைக்கு ஏதாவது ஒன்று என்றால் எப்படி அவனால் தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்.